இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தேரம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி வந்தாங்க. இந்த கிராமத்தில் வந்து ஒரு ஐயா, இன்னொரு அம்மாங்க, இன்னொரு ஐயா வந்து ஆடு வச்சுருக்காரு. மாடு வந்து ஒரு மாடு தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திண்ணை பேச்சு, அந்த நம்ம கிராமத்து ஸ்டைலில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஜாலியாக ஃபன்னான சில விஷயங்கள் பார்க்க முடியும். அம்மாங்க வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக நகைச்சுவையாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ உடனே வந்து நம்ம காணொலியில் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேங்க. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. ஐயா வணக்கங்க. சாப்பிட்டீங்களா? சரி சரி. அம்மா தான் சாப்பிடணும். மத்தியானம் தான் சாப்பிடணும், இப்போ சாப்பிடக்கூடாது. என்ன வேலை இருக்குது? அம்மா உங்களை பற்றி சொல்லுங்கம்மா. நீங்கள் வந்து நிறைய சொன்னீங்க. இப்போ மாடு வந்து எப்படி வளர்க்குறீங்க அப்படிங்கிறது உங்கள் கிராமத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாடு எப்படி வளர்த்து மாடு பிடிச்சிட்டு வர்றாங்க வியாபாரிக்கிட்ட. அப்புறம் பருத்தி கொட்டை இதெல்லாம் போட்டு வளர்த்தி பால் வர்ற பால் கறந்து ஊற்றுறோம். இப்போ ஒரு மாடு தான் வச்சுருக்கிறீங்க? ஒரு மாடு தான். அப்புறம் நாங்கள் வயசாகிட்டுது. அப்புறம் யார் அதெல்லாம் பார்ப்பாங்க? ஒருத்தர் பார்க்க மாட்டோம். முன்னே தான் நிறைய மாடு இருந்தது, எருது இருந்தது. அப்புறம் ஐயாலாம் நல்லா இருந்தாங்க. இப்போ வயசாகிட்டது, ஒரு மாடு பார்த்துட்டு அப்படியே உட்காந்து. சரி, இந்த ஒரு மாடுங்கும் போது எவ்வளோ லிட்டர் பால் வந்து உங்ககிட்ட கிடைக்கும்? பால் காலையில் ஒரு 6 லிட்டர் ஊற்றுவேன், சாயந்தரம் 4 லிட்டர் ஊற்றுவேன். முழுமையாக நீங்கள் மட்டும்தான் இந்த பராமரிப்பு மேற்கொண்டுட்டு இருக்கீங்க இல்லைங்களா? பராமரிப்பு ஒன்றும் இல்லை, நாங்களே தான். இப்போ இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லிட்டர் பால் கறக்குதுன்னு சொன்னீங்க? 10 லிட்டர். 10 லிட்டரில் நீங்கள் வந்து வீட்டு தேவைக்கு மட்டும் எடுத்துக்குவீங்களா? சொசைட்டிக்கு ஏதாவது கொடுத்துட்டு? சொசைட்டிக்கு இல்லை, பால்கார வருவோம். எவ்வளோ லிட்டர் அங்கே கொடுத்துருவீங்க? அவனுக்கு ஒரு 10 லிட்டர் கொடுப்பேன், நாங்கள் ஒரு 2 லிட்டர் வச்சுக்குவேன். 2 லிட்டர் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மாடு வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு மாடு மட்டும் வச்சுருக்கிறதுக்கான காரணம் என்னங்க? ஒரு மாடு எங்களால் இப்போ பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு முடியாது, வயசாகிட்டு 2 பேர். அப்புறம் எங்கே போய் ஓட்டிட்டு போகிறது? முன்னெல்லாம் 4 மாடு 5 மாடு வச்சுருந்தோம், எருது வச்சுருந்தோம். இப்போ எங்களால் முடியாது, அதனால் ஒரே மாடு போதும். ஒரே மாடு. தோட்டம் இருந்தால் ஒரு மாடு இருக்கணும், அதுதான். அது எதுக்காக? அது என்ன ரூல்ஸுங்களா? அது ரூல்ஸ் தான்.